ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை சேர்க்குறேன். இது பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பூசணிக்காய் வாங்கி அதிலிருந்து விதையை எடுத்து நல்லா தண்ணியில் அலாசிட்டு வெயிலில் காய வச்சு நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு 4 இல்ல 5 குருமிளகு சேர்த்துக்கலாம். உங்கள் காரம் அதாவது ரொம்ப காரமாக இருக்கும், நீங்கள் நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா. நான் ஒரு 5-6 குருமிளகு மட்டும் சேர்க்குறேன். இது 1 டம்ளருக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து நிறையா வந்து நீங்கள் அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இது வந்து 1 டம்ளருக்கு கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் வந்து பூசணி விதை, 1 ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 4-5 குருமிளகு அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வெறுமனை வறுத்துக்குங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வறுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். லைட்டாக அந்த கசப்பு இருக்காது நம்மளுக்கு. ரொம்ப கருகிற மாதிரியும் நம்ம வந்து வறுத்துட்டாலும் சீரகம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா சீரகம் கருகினாலும் கசப்படிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. நீங்கள் இந்த வெயிட் லாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் பூசணி விதை இருக்கல, அதில் லைட்டாக வந்து பெப்பரு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக உப்பு, மிளகாத்தூள் தூவியும் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். அதை பாருங்கள், இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒட்டுக்கா ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் இடிக்கல்லில் போட்டு கூட நீங்கள் இடிச்சிக்கலாம். கொஞ்சமாக உங்கள் மிக்ஸி அரைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இடிக்கல்லில் நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிக்கிங்க. பாருங்கள், இப்போ நான் நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா கொதிக்குது பாருங்கள். 1 டம்ளர் சேர்த்துருக்கேன், பெரிய டம்ளரில். அது ஒரு 1/2 டம்ளர் ஆகணும், அதுக்காக 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஒரு டைமுக்கு தான் அரைச்சிருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சு. அதையும் இதில் சேர்த்திக்கிங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா சுண்டணும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு சூப் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கசப்பாவோ இதோவெல்லாம் இருக்காது, தெவுர் அடித்த மாதிரியெல்லாம் இருக்காது. நல்லா நம்மளுக்கு ஒரு சூப் குடிக்கிற டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் உப்பு சேர்க்கக்கூடாது. நம்மளால் குடிக்க முடியாட்டி தான் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக உப்பெல்லாம் சேர்க்காமல் இதை குடிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நான் 1 டம்ளர் சேர்த்தனில்ல, அது ஒரு 1/2 டம்ளருக்கு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிச்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இல்லை அப்படின்னா நைட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் குடிக்கலாம். இல்லைனா மதியம் சூப் மாதிரி ஒரு 11 மணிக்கு குடிக்கலாம். இல்லைனா ஒரு 3 மணிக்கு குடிக்கலாம் உங்களுக்கு. ஆனால் கண்டிப்பாக காலையிலையும் நைட்டு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பசியோட லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். உங்களுக்கு அந்த பசிய உணர்வுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் காலையிலையும் நைட்டு குடிங்க. இது வெறும் வயிற்றில் குடித்தாதான் நல்லாவே நம்மளுக்கு எஃபெக்ட் பண்ணும். நீங்கள் குயிக்காக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரிங்க் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த பூசணி விதை இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். இதில் நிறைய ரெசிபி செய்யலாம். நீங்கள் வந்து நம்ம பொரியெல்லாம் சாப்பிடுவோமே நல்லா வறுத்து, அந்த மாதிரி கூட பூண்டு அந்த மாதிரிலாம் தட்டி போட்டு கூட செய்யலாம். நிறைய ரெசிபிஸ் இருக்குது இந்த பூசணி விதையில். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அந்த வீடியோலாம் நான் ஷேர் பண்ணுறேன். வெயிட் லாஸ் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வெயிட் லாஸ் சீக்கிரமாக குயிக்காக ஆகும். நம்ம வந்து ஐயோ ஏனோ தானோ அப்படின்னு பண்ணினா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. ஸ்டார்டிங்கில் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக பழகிரும். அது உப்பு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பு மாதிரி தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் கசப்பு குடிக்க முடியாத மாதிரியெல்லாம் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது வந்து அப்போவே தான் நைட்டும் காலையிலையுமே குடிக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் காஃபி டீ குடிக்கணும், அந்த மாதிரி சூப்பு அந்த மாதிரி குடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் குடிக்கலாம். நீங்கள் எந்த டைம் வேணாலும் குடிக்கலாம். இருந்தாலும் காலையிலையும் நைட்டும் குடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பசியோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலுக்கு புதுசு அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன், அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பை.